நான் பிரியாணி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவேன். அப்படிப்பட்ட நானே ரொம்ப பயந்து இந்த பிரியாணி பண்ணினேன். ஏன்னா இந்த பிரியாணி நான் இதுவரையும் ட்ரை பண்ணதே இல்ல. வீட்ல இருக்கவங்ககிட்டயும் சொல்லிட்டேன். நான் முதல் தடவை ட்ரை பண்ணுறேன். இதனால சின்ன தப்பு இருந்தாலும் நீங்க என்ன திட்டக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். எதுவுமே தப்பு பண்ணி தானே நம்ம கற்றுக்க முடியும். அதனால் வீட்டில் சொல்லிட்டு தான் பண்ணினேன். ஆனால் நான் பயந்துட்டு ரொம்ப நாள் இந்த பிரியாணி பண்ணாமலே இருந்தேன். எனக்குள்ளே ஒரு பயம், நம்ம பண்ணிவிட்டு தப்பாக வந்துடுமோ. ஏன்னா நம்ம அதில் போடுற பொருளெல்லாம் விலை அதிகம் இல்லையா. அதனால் பண்ணிவிட்டு அது நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா வீணாக போயிடல பொருளெல்லாம். அதுக்காக நான் நினச்சிட்டு என்ன பண்ணுவேன்னா பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன் ஒரு நாள் ட்ரை பண்ணணும், கம்மி குவான்டிட்டியில் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் பயந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணேன், இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ எப்போ தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்கிறது இல்லையா. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அது என்னென்னா சீரக சம்பா பிரியாணி. சீரக சம்பாவில் நான் இதுவரையும் பிரியாணி பண்ணினதே இல்லை. இது ஏன் நான் பண்ணினது இல்லைன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி என்னோடய தங்கச்சி பிரியாணி சீரக சம்பாவில் பண்ணியிருந்தா. அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில், அதுக்காக பண்ணியிருந்தா. பண்ணும்போது என்ன பண்ணிட்டா, குழச்சிட்டா நல்லா. குழஞ்சதுக்கப்புறம் அது ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்லாம் பிரியாணி டேஸ்ட்டே தான். ஸ்மெல்லு நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பொங்கல் மாதிரி இருந்தது. என்ன சொல்லலாம், பொங்கல் பிரியாணி மாதிரி இருந்தது. அன்னைக்கு நான் முடிவு பண்ணினேன், இனிமேல் சீரக சாம்பாரில் பிரியாணியே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா நம்ம பொருளெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கி போட்டு ஏதாவது சொதப்பல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் திட்டுவாங்க. எதுக்கு நமக்கு அந்த விபரீத விளையாட்டு, நம்ம எப்பவும் பண்ணுற பாசுமதி ரைஸ் பச்சரிசி இதிலே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் அதுக்கப்புறம் நான் அது நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் கொஞ்ச நாளாக என்ன பண்ணேன், ஒரு நாள் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த நாளும் ஒரு நாள் வந்தது. என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக என்னை ஏன்னா அவர் பொருள் வீணாக போச்சுன்னா கண்டிப்பாக திட்டுவார். சமையல் நல்லா இல்லைன்னு நம்மக்கிட்ட சொல்கிறதே எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அதை நல்லா இருந்தால் தானே எல்லாருமே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா எல்லாருமே அளவு கம்மியாக சாப்பிடுவாங்க. அப்புறம் மீதி பொருள் வீணாக தான் போகும். கண்டிப்பாக எடுத்து வச்சாலும் நம்ம சாப்பிட போகிறதில்ல. நான் எடுத்து அப்படியே வைப்பேன். அதுக்கப்புறம் கீழே தான் போடுவேன். அதனால் பொருள் வீணாக போயிடும் இல்லையா. அதுக்காக தான் அவரும் திட்டுவார். அதுக்காக தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் கொஞ்சமாக பண்ணுறேன், எனக்கு நல்லாயிருக்கும் நல்லா இல்லையே சொல்லுங்கள், நான் ட்ரை தான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் உண்மையாக பயம்தான். எனக்கு செய்யும்போது கூட நான் பயந்துகிட்டே தான் செஞ்சேன். கண்டிப்பாக குழஞ்சிரும் அப்படின்னு 100% நான் அப்படி நினச்சி தான் இந்த பிரியாணியை நான் ட்ரை பண்ணேன். நான் இது பண்ணும்போது கூட அன்றைக்கி நான் பிரியாணி சாப்பிட்டேன், என் தங்கச்சி வீட்டில் சாப்பிட்ட பாருங்க, எனக்கு அதுதான் கண்ணு முன்னாடியே வந்துட்டு போச்சு. நான் ஓப்பன் பண்ணும்போது இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். பிரியாணியும் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்குறத விட ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரியாணி சுத்தமாக பிடிக்காத ஒரு ரெசிபி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு மட்டும்தான் பிடிக்காது. ஆனால் எனக்கு இந்த ரைஸில் பண்ணுற பிரியாணி அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் பிரியாணி என்ன நினச்சேன்னா, நமக்கு பிரியாணி பிடிக்கல நானே நினச்சிப்பேன். நம்மளுக்கு பிரியாணி எந்த ஸ்மெல்லு கூட எனக்கு பிடிக்காது. எங்கேயாவது யார் வீட்லையாவது சமைச்சாலோ, எங்கேயாவது போகும்போது வெளியிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கே சாப்பிட்டாலுமே எனக்கு பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது. அப்போ நானே நினச்சிக்கிட்டேன், எனக்கு பிரியாணி பிடிக்காது போல் அப்படின்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். இந்த ரைஸில் நான் பிரியாணி பண்ணும்போது எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ நான் விரும்பி பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்லி. அப்புறம் எங்கள் வீட்லேயும் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அதுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் என்ன அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. பிரியாணி பச்சரிசியில் பண்ணாலும் சாப்பிடுவாங்க, பாசுமதியில் பண்ணினாலும் சாப்பிடுவாங்க. வெளியில் அந்த சீரக சம்பா மட்டும் வெளியில் சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் வீட்டில் பண்ணுறது இல்லைல்ல, அதனால் சீரக சம்பா சாப்பிடணுன்னா வெளியில் சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் பாசுமதி ரைஸ் வாங்குறதே இல்லை, பச்சரிசியில் பண்ணுவேன். அதுவும் இப்போ பண்ணுறதே கிடையாது. சீரக சம்பா மட்டும்தான். எல்லாத்துக்கும் சீரக சம்பா, வெஜிடபிள் ரைஸ்னால் சீரக சம்பா, பன்னீர்னா சீரக சம்பா, மஷ்ரூம்னா சீரக சம்பா, ஒரு மட்டன் சிக்கன் எதில் பண்ணாலும் சீரக சம்பா தான். எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. நல்லாவும் நான் சாப்பிட்றேன். முன்னாடி சாப்பிட மாட்டேன், இப்போ ரொம்ப நல்லாவும் சாப்பிட்றேன். எனக்கு அப்போ தான் நினச்சேன், எனக்கும் பிரியாணி பிடிக்கும் அப்படின்றது. முன்னாடி நம்ம பிரியாணி எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போல்லாம் பிரியாணி செய்தால் நான் தான் முதல்ல சாப்பிட்றேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு பிரியாணி. அடடா, இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். உங்களில் யாருக்கெல்லாம் சீரக சம்பா பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம்.
முட்டை வந்து நம்ம அகலமான பாத்திரத்தில் போடும்போது நிறைய கேப் இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று வந்து இடிக்கிறதுனால என்ன ஆகும்னா அது வேகிறதுக்கு படியே அப்படி இடிக்கிறதுனால முட்டை லைட்டாக கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அது ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையெல்லாம் தெரியும் பார்த்திங்களா. முட்டை வெடி போட்டு வெள்ளை வெள்ளையாக வெளியே நிற்கும். அது பார்க்கவும் நல்லா இருக்காது, சாப்பிடும்போது டேஸ்ட்டு இருக்காது அவ்வளோவா. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா வீட்டில் இந்த மாதிரி ஃபில்டர் இருந்ததுன்னா அதில் வச்சுருங்க. எதுக்காக நான் ஃபில்டர் வைக்கிறேன்னா, ஃபில்டரில் வந்து குட்டி குட்டி ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டையில் இருக்க அழுக்கெலாம் வந்து நமக்கு க்ளீனாக வெளியில் வந்துடும். முட்டையும் நமக்கு உடையாமல் கிடைக்கும். நாம் வாழைப்பழம் வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணுவோம், ஜூஸ், ஸ்மூதிஸ் இது மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம் இல்லையா. அப்போ பண்ணும்போது வாழைப்பழம் வந்து பார்க்க வந்து நல்லா பழமாக இருக்கும், ஆனால் அதை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வாழைப்பழம் அப்படி தான் இருக்கும், பழுத்த மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்குனா ஓரளவுக்கு ஓகே தெரியாமல் போயிடும். நம்ம அதை வச்சு ரெசிபி பண்ணும்போது அது மசியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன ரெசிபி பண்ணாலும் வாழைப்பழம் வச்சு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மசிஞ்சிடும்.